Hi student, good afternoon. Today we are going to see about 11th Commerce Unit 1 Chapter 3 Classification of Business Activities. What do you mean by classification of business activity means? தொழில் நடவடிக்கைகள். Business activities தொழில் நடவடிக்கைகள் அதோட வகைகள் classification பார்க்க போகிறோம். Introduction கொடுத்துருக்காங்கடா. The manufacturer produced the goods for the consumer at one point of location. They distribute the goods to final consumer through intermediary like wholesaler, retailer, distributors and the like. All this process taking place from the point of production to the point of consumption are collectively called as business activities. All business activities can be classified to broad categories. That is industry and commerce. Okay, what here told means the manufacturer produced, அதாவது தயாரிப்பாளர்கள் ஒரு கூட்ஸை வந்து கன்சியூமருக்காக ஒன் பாயிண்ட், அதாவது ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு சென்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தயாரிப்பாளர் ஒரு தொழிற்சாலையில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருள் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமர் வந்து டேரெக்டாக ஒரு பொருளை போய் நம்ம வாங்க போகிறது கிடையாது. வி ஆர் ஒன்லி கன்சியூமர், நாம தான் கன்சியூமர். நமக்கு ஒரு சோப் வேணும், சீப் வேணும், எது வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நியர்பை ஷாப்பில் தான் போய் வாங்க முடியும். அதே வந்து என்ன பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம ஒரு சோப்புக்காக நம்ம இண்டஸ்ட்ரி போக மாட்டோம். அதனால் நம்ம இண்டஸ்ட்ரிக்காரன் என்ன பண்ணுவான், தயாரித்த உடனே அப்படியே வந்து அவன் சேஃப்டி பண்ணி வச்சுக்க மாட்டான். அப்போது அவன்கிட்ட இருந்து கன்சியூமர் நம்மக்கிட்ட வர்ற வரைக்கும் இன்பிட்வீனில் யாரெல்லாம் இன்டர்மீடியரிஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலர், ரீட்டைலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் லைக். இந்த மாதிரி யாருன்னா ஹோல்சேலர்னால் மொத்த வியாபாரி. இண்டஸ்ட்ரியே போய் ஹோல்சேலர் நிறைய பணம் கொடுத்து என்ன பண்ணுவான், நிறைய பல்கியாக அவன் வாங்கிட்டு வந்துடுவான். அவன் வாங்கிட்டு வந்து ரீட்டைலர் நிறைய ஷாப் சின்ன சின்ன கடைகளுக்கு ஆர்டர் எடுத்து ஷாப்புக்கு கொடுப்பான். அதே மாதிரி ரீட்டைலர் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அதே மாதிரி தான் ஹோல்சேலர்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அவனுக்கு தேவையான சின்ன சின்ன கடைகளில் ஆர்டர் பிடிச்சி, இப்போ பிஸ்கட் கம்பெனியாக பிஸ்கட் ஒரு 50 பிஸ்கட் வச்சுட்டு போங்கன்னா அந்த அவன் என்ன பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுட்டு போவான். அப்போ தீர்ந்த உடனே அவனுக்கு கால் பண்ணால் அவன் கொண்டு போய் மறுபடியும் அகெயின் அவன் வச்சுட்டு போவான். அந்த மாதிரி அவங்க பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி in this process taking place from the point of production to the point of consumption, அதாவது ப்ரொடக்ஷன் நடக்கிற இடத்துலேருந்து கன்சப்ஷன் நுகர்வு நமக்கு வந்து நுகர்வாளர்கள் நம்மக்கிட்ட வர்ற வரைக்கும் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கலெக்டிவ்லி கால்டு. இந்த பிஸ்னஸில் இதெல்லாம் நடக்குது இல்லையா, இன்பிட்வீனில் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறாங்கடா. ஓகேவா? ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு ப்ராட் கேட்டகரிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 2 broad categories, 2 வகையை அதை பிரிக்கலாம். ஒன்று இண்டஸ்ட்ரி அண்ட் another is காமர்ஸ். இது 2 தான் கிளாசிஃபிகேஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் 2 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஒன் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். Industry refers to economic activities which are connected with conversion of resource into useful goods. The production sides of business activity, this refers as industry. Generally, the term industry is used for activities in which mechanical appliances and technical skills are involved. These include activities relating to producing or processing of goods as well as breeding and raising of animal. ஓகேடா. இண்டஸ்ட்ரி மீன்ஸ் இன்னும் உற்பத்தி தொழிலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எ ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது ஒரு பொருளாதார நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ்ஃபுல் கூட்ஸ், நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான கூட்ஸ். ப்ரொடக்ஷன் சைட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கு. ஜென்ரலி இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் அப்ளிகன்ஸ், டெக்னாலிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதாவது உற்பத்தி தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் சொல்கிறோம் இல்லையா, ஜவுளி உற்பத்தி தொழில், சிமெண்ட்டு, இதெல்லாமே உற்பத்தி தொழில். அதாவது உற்பத்தி செஞ்சு அது இன்னொரு இடத்துக்கு போய் அதை என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு இண்டஸ்ட்ரி உற்பத்தி தொழில்னா அந்த இடத்துல உற்பத்தி செஞ்சு அதை சேல் பண்ணுறோம் இல்லையா. அதாவது தயாரிப்பு பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடமே என்னதுன்னா அது ஒரு உற்பத்தி தொழில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அது என்னவாக வேணாலும் இருக்கலாம். சரியா? goods as well as breeding and raising of animals, அதாவது விலங்கினங்களை வச்சு ஏதாவது தயாரிப்பு, தோல் பற்றை, இந்த மாதிரி தோல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே,
The term industry also used a mean group of firm producing similar or related goods. For example, cotton textile industry refers to all manufacturing units producing textile goods from cotton. அதாவது காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த எல்லா வகையான தொழிலும் என்ன சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணியிருக்கு. ப்ரொடியூசிங் டெக்ஸ்டைல் கூட்ஸ் ஃப்ரம் காட்டன். சிமிலர்லி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி தொழிற்சாலை would included all firms producing electronic goods. அதாவது இயந்திரங்கள் மற்றும் என்ன சொல்கிறது தொழில்நுட்பம் வளர வளர அதாவது என்னது ஒரு ப்ராடக்டை தயாரிக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளையுமே என்னது உற்பத்தி தொழிற்சாலை உற்பத்தி தொழில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஃபர்தர் இன் காமன் parlance certain service like banking insurance also refers to as to industry. say banking industry insurance industry அதே மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பேங்கிங் அதாவது வங்கி தொழிற்சாலை, அதே மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அதாவது காப்பீட்டு தொழிற்சாலை, இந்த மாதிரி எல்லாமே பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது இது எல்லாமே பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடா? ஓகே, நெக்ஸ்ட்டு